ஒலே வெள்ளைய தேவா வாஞ்சாலங்குறிச்சியில் ஒரு வெள்ளையனா கவலா அம்மா கோபாலி என்ன போனால் போகட்டும். யாரும் போக மாட்டாங்க. ஏன் எல்லாம் வெடியா 6 மணிக்கு மேல போகும். இந்நேரத்துக்கு போனா போனால் போகட்டும். நாட்டுக்கு நாடு மாநாடு பேரம் அழகு முன்னாடு. இது என்ன ஊரே? இது வந்து சின்ன சேலம். என்ன சின்ன சேலம் என்றால் பாப்பாடி என்ன ஆட்டியாமிட்டி என்றால் தாய்நாடு தலைநகர் விளையாடுபுரம் வச்சுமாதேசம். ஆண்களாய் பிறந்த அப்பமார்களும் பெண்களாய் பிறந்த தாய்மார்களும் சிறியோர் பெரியோர் கடல் அலை போல் காட்சியளிக்கிறார்கள். என்ன காரணம்? என்ன சாமி காரணம்? என்ன பெரிய மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு சிறியோர் முதல் பெரியோர் வரை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அப்படி பழமொழிக்கு உதாரணமாக சிறியோர் பெரியோர் சிறுவெள்ளம் அதாவது சிறுதுரி வெள்ளிவரமாக வசூல் செய்து நாடகம் அரங்கேற்றம். அப்படி நாடகம் வைத்தவர்களும் இன்னும் கூத்து பார்க்க வந்தவர்களும் அண்ணன் தம்பிகள் என்ன முகம் போனாலும் தங்க முகமாக வாழ எல்லாம் வல்ல சபரிகிரி வாசல் ஐயப்பனி வேண்டுகிறோம். ராமோ இந்த தீர்த்திங்க சிங்கார முன்னாடியில் இன்று நாடகம் அரங்கேற்றம். அது மட்டுமில்லாமல் இன்னும் உலகமெல்லாம் நம்மளை ஒளிபதிவு செய்து வரக்கூடிய எல்லா யூடியூப்புக்கும் ஸ்டாண்ட் வச்சிருவாங்க. நம்ம கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த ஆமா இவர் கையே ஸ்டாண்டு விரலே வீச்சு அது மாதிரி விடிய விடிய கைவழி போகாமல் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறார். செல்வம் கிராமிய தெருக்கூத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அமுத்துறதா தப்புன்னு அமுத்துங்க. என்ன அமுத்துறது? ஆமா அப்படி அனைவரும் பேரும் இன்று என்ன நாடகம் நீங்க வச்சிருந்த நாடகம் கொள்வாரு சொன்னாங்க. அதேதான் வரணவளை அவசு எப்படா மாதிரி வேண்டுதல் வச்சிருப்பாங்க. நிறைய கொண்டாடுறாங்க. வேகிறதுக்கு என்ன இருக்குவா வேக சச்சா மரணமலை தவசி கோவலன் கண்ணகி மாதகி பிறப்பு இந்த நாடகத்தில் சபைதர்மார் நான் வந்திருக்கிறேன். நான் யார்? எமது பெயர் என்ன? என் விருத்தாந்தரம் என்ன? உனக்கு தெரியுமா? தாத்தா அவங்கதான் காது கையில நல்ல காட்டையா வாங்கிட்டு வராங்க. தன்னை பாடம் அடிக்கிறீங்க போய் அந்த புண்டையில 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து தன்னை பாடம் அடிச்சு எவ்வளவு காலியா இருக்கு படம் வச்சுக்கிறாங்க. அது தெரிஞ்சு படிக்கிறாங்க. நான் யார் தெரியுமா?
கடைகடைக்கு வியாபாரி. முத்தலக்கு செட்டியார், நான் முதகடைக்கு வியாபாரி. ராவோடு ராவு திரும்பும் 4 லட்சம் சீனி கப்பல், பகலோடு பகல் திரும்பும் 10 லட்சம் சீனி கப்பல். ஓடுங்கப்பும் லட்சம் உண்டு, அதுல உடையும் கப்பல் 1000. ஓடுங்கப்பல் லட்சம், உடையிற கப்பல் 1000 கப்பல். உடஞ்சு போயிருமா? ஆமா, அப்படி நாங்களா வைர வியாபாரி, நாங்களா செட்டியார் குலம். வைர வியாபாரி, கப்பல் வியாபாரி, நீங்க எல்லாம் என்ன மாதிரி 300 ரூபாய் பணத்துக்கு கூத்தாடிட்டு தெரியுது. 300 ரூபாய் பணத்துக்கு அது 600 வாங்கிட்டு மட்டும் காலையில் எவ்வளவு வருதுன்னு தெரியல. எவ்வளவு வரும்? 1.5 கோடி கூட வராதான் இருக்குது. தங்களுக்கு செட்டியார் ஒன்றும் பயப்படாத, ஆளுக்கார கோட்டர் பையன் சொல்லி வாங்கிக்கலாம். சார் வாங்கிக்கலாம். தங்களுக்கு செட்டியார், நான் தனிக்கடைக்கு வியாபாரி. என்னுடைய பெயர் தான் மானேக்கன். ஓ, மானவத்த செட்டியாருக்கு ஏய் மானேக்க செட்டியார், நாங்களா செட்டியார் வந்தோம். எப்படி இந்த நாடகத்தில் கொண்டுட்டே போக முடியாது. நீ கொண்டு போன எல்லாம் நடக்கும். அப்படி அதேதான், அதுக்கு மேல நான் செட்டியாரு சொல்றல. இந்த மானேக்க செட்டியாரை பெற்றெடுத்த என் தாய் தந்தை யாரு? என் அன்னையோர் பிதா யாரு? யாரு? யார் தெரியும்? யார் சாமி? எப்படி பிறந்தோம்?
சரி அப்பா என் தந்தையார் முத்துச்செட்டி, என் தாயார் பவளாய். முத்துச்செட்டிக்கு பவளாய்க்கும் இருந்தேன். நீங்களும் நான் தான் மாணிக்க செட்டி. நீங்க மாணவத்த செட்டி. டேய், மாநாட்ட செட்டி. மாணிக்க செட்டி. அப்படிதான் மாநாட்ட செட்டியாக இருந்தாலும் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர் யாருக்கு பிறந்தீங்க? நாங்கள் யாராவது பிறந்தோம்? யாராவது பிறந்தீங்க? சொல்லணுமா? சொல்லலாம். சொல்லி என்ன பண்றீங்க? ஐயன் முடிதக பிறந்ததொரு அம்மா
கதை பேசிட்டு இருக்காங்க எந்த பிடிக்கணும் 3 பேரு நான் முதலாக பிறந்தவன் என்னோட பேரோ மாணாக்கன் ஓ உங்கள் பேர் மாணாக்கன் மாணாக்கன் அப்படி 13 பேரு நாங்க பிறந்திருந்து என் தங்கை யாரு வர்ணமலை வர்ணமலை முதல் வெள்ளமணி வரை 13 தங்கச்சிங்க வர்ணமணி முதல் வெள்ளமணி வரை 13 தங்கச்சிங்க அப்படி இருந்தாலும் என் மனைவியாகப்பட்டவள் நல்லமணி நல்லமணியை திருமணம் செய்து எனக்கு ஒரே ஒரு புத்திர பாக்கியம் யார் என் மகன் புலிராம செட்டி ஓ புலிராம செட்டி நாங்க செட்டியாரு சொல்றோமே நாங்க செட்டியார் குளத்துல நாங்க எப்படிலாம் பூசை செய்வோம் தெரியுமா யாராருக்கு பூசை செய்வோம் தெரியுமா யாராருக்கு பூஜை பண்ணாலும் நீங்க செஞ்சுட்டு போங்க அது இருக்கட்டும் இன்னைக்கு சமாச்சாரம் என்ன உங்களுக்கு பையனுக்கு வர கல்யாணம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்படியா அந்த கல்யாணத்துக்கு என்னென்ன பண்றதுன்னு தெரியல உங்க மனைவி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க சரி சரி காசு பணம் இல்லையா தெரியல யாருக்கிட்ட எங்க போறதுன்னு தெரியாத முடிவு தெரியுறாங்க அதனால நம்ம அங்க போலாங்க அப்படியா ஆமா சரி வா போலாம் சுவாமி மன்னா